பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றும் அப்பா நம்மோடு ஒரு அழகான வசனத்தை கொண்டு வருகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இல்லையா? ஒரு சிலர் டாக்டர் ஆகணும், ஒரு சிலர் டீச்சர் ஆகணும், ஒரு சிலர் இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், பலவிதமான விருப்பங்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருப்பத்தை அவர் தான் மனசுல வைப்பாராம். யாருக்கு? அவர் மேல அன்பு வச்சு, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவரையே நேசிக்க அவருடைய பிள்ளைகள் அவங்க உள்ளத்துல அவர் என்ன வைப்பாரு? தன்னுடைய விருப்பம். அந்த பிள்ளைய அவர் டாக்டரா வைக்கணுமா, இன்ஜினியரா வைக்கணுமா, ஊழியக்காரனா மாற்றணுமா, அவருடைய திட்டம். அந்த விருப்பத்தை உண்டாக்குவாரு. உள்ளத்துல தானாவே அந்த விருப்பம் வரும். ஏன் வருதுன்னே தெரியாது. பிரியமானவர்களே, அந்த விருப்பம் வர்றது மாத்திரம் இல்ல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன வழிவாசல்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். அதான் நம்ம அப்பா 2 காரியங்களை செய்வாரு. அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல விருப்பத்தை உண்டாக்குவார். என்ன விருப்பம்? அவங்கள குறித்து அவருடைய திட்டம், அதை விருப்பமா வச்சிருவாரு. அதை நிறைவேற்றி முடிப்பதற்கேற்ற வழிவாசல்களை திறப்பார். என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், ஊழியம்னா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. தெரிஞ்சதெல்லாம் தொழில் தான். பிஸ்னஸ் 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 3 தலைமுறையாக தான். சுற்றி சுற்றி பார்த்தாலும் கல்யாண வீடுகள்லையும் அல்லது ஏதோ ஒரு எல்லா கெட் டுகெதர்லையும் பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர் எல்லாருமே. ஆதலால் தெரிஞ்சதெல்லாம் பிஸ்னஸ் தான். ஒரு நாள் எப்படி அந்த ஆசை வந்ததுன்னே எனக்கு தெரியல. என்னுடைய உள்ளத்துல அப்பாவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆசை. ஊழியனா என்னன்னு தெரியாது, ஊழியர்களும் தெரியாது. ஆனா அவருடைய திட்டத்தை என் விருப்பமா என் உள்ளத்துல வச்சாரு. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். உடனே என்ன செய்தாரு? அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். உங்க உள்ளத்துல டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? அந்த விருப்பம் அப்படி கொழுந்து விட்டு எரியுதா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் ஒரு வழியை, ஒரு வாசலை அவர் திறந்து கொடுப்பார். உன்னுடைய விருப்பம் அது அவரால் தான் உன் உள்ளத்துல வந்துச்சுது. ஏன்னா நீ அவருடைய சொந்த பிள்ளை இல்ல. ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்துல விருப்பத்தையும் வைப்பார். அதை நிறைவேற்றி முடிக்க செயல்களையும் அவர் உருவாக்குவார், வழிவாசல்களையும் உண்டாக்குவார். அதான் நம்ம அப்பா. நம்ம அப்பாவுடைய அன்பை பார்த்தீங்களா? அந்த அன்பை பற்றி கொள்ளுவோங்க. அவருடைய விருப்பம், அவருடைய திட்டத்தை நம்ம விருப்பமா நம்ம உள்ளத்துல வச்சிருக்காரு. அது அவர் தான் முடிச்சு கொடுப்பார். நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, எங்களுடைய உள்ளத்துல விருப்பத்தையும் உருவாக்கி அதை செய்து முடிக்க நீர் வழிவாசல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறீர். எவ்வளவு நல்ல அப்பா! அப்பா, இந்த விருப்பத்தை நீங்களே செய்து முடிக்கும்படி உங்க கரத்துல நாங்கள் 100க்கு 100 ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையோட காத்திருக்கோம்ப்பா. நல்ல பதிலை தாரோம் இயேசுவின் நாமத்தில்.